வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பொங்கல் ஸ்பெஷலாக 9 வகையான காய் சேர்த்து கிராமத்து ஸ்டைலில் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது செய்யறதுக்கு நான் 9 வகையான காய்கள் எடுத்திருக்கேன். பீன்ஸ், பூசணிக்காய், கேரட், சக்கரவள்ளி கிழங்கு, இப்போ அவரைக்காய், வாழைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு. இதை சில இடத்துல சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஊர் சைடு கருணக்கிழங்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ கத்திரிக்காய். இப்போ பாருங்கள் 9 வகையான காய்கள் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான மொச்சை எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு கிராமத்து ஸ்டைலில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறது இந்த மொச்சை தாங்க. அதனால் இந்த மொச்சை உரித்து வச்சுக்கலாம். நான் 6 வகையான பருப்பு எடுத்து ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன். மொச்சக்காவோடு சேர்த்து 7 வகையான பருப்பு ஆகுது. இப்போ 7 வகையான பருப்பு 9 வகையான காய் சேர்த்து தான் கிராமத்து ஸ்டைலில் இப்போ நான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ இதில் பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா, பச்சை பட்டாணி, பச்சை பயிறு, காராமணி, வேர்க்கடலை இது எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், சூடாயிட்டு இருக்குது. இப்போ இந்த பட்டாணி எல்லாம் இதில் சேர்த்துலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம உரித்து வச்ச பச்சை மொச்சக்காவை இதோடு சேர்த்துடலாம். இந்த பச்சை மொச்சை சேர்த்து செய்ய சொல்ல குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள் இப்போ மொச்சக்காய் சேர்த்துட்டோம். இது நல்லா இப்போ வெந்து வரட்டும். பட்டாணிலாம் நல்லா வெந்து வந்த பிறகு தான் காய்கறிலாம் சேர்க்கணும். பாருங்கள் எல்லா பட்டாணியுமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காய்கள்லாம் சேர்த்துடலாம். அவரைக்காய், பீன்ஸ், சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் குழஞ்சி வராது இந்த காயெல்லாம். பாருங்கள் வாழைக்காய், பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்லாம் கொஞ்ச நேரம் பிறகு சேர்க்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் தான் சேர்க்க போகிறேன். இந்த கரண்டியில் 4 கரண்டி குழம்பு தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு தூள் சேர்த்துங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 400 கிராம் அளவு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துங்க. இப்போ அதே 400 கிராம் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். பாருங்கள் 100 கிராம் பூண்டு எடுத்து இந்த மாதிரி 1க்கு 2 தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்க்க சொல்ல குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச மற்ற காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்கறியெல்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போது வாழைக்காய், பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கேரட், கத்திரிக்காய் இது எல்லாமே இப்போ இதோடு சேர்த்துடலாம். இது கூடவே 150 கிராம் புளி எடுத்து திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி தண்ணி இதோடு சேர்த்துடலாம். இப்போ இதோடு ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை மிளகாய் சேர்க்க சொல்ல குழம்பு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விடலாம். இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காய் வந்திருக்கு. நம்மளுக்கு எல்லா காய்கறியுமே நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள் குழம்புடைய திக்னஸ் பாருங்கள், காய்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு மெயினாக டேஸ்ட்டு தரது தாளிப்பு தாங்க. இப்போ அந்த தாளிப்புக்கு ஒரு பேன் வச்சு 150 ml ஆயில் சேர்த்துட்டு இப்போ கடுகு உளுந்து கடுகு நல்லா வெடித்து வந்ததோ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் பொடியாக கட் பண்ணது 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணுங்க. இப்போ இது எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோ இந்த குழம்புக்கு டேஸ்ட்டுங்க. அதனால் இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது வறுத்து அரைச்ச வெந்தயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாங்க. இதை சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த தாளிப்பு குழம்போடு சேர்த்துடலாம். இப்போ குழம்போடைய வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ மிக்ஸ் பண்ண சொல்லவே தெரியும் உங்களுக்கு குழம்பு எப்படி இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய கிராமத்து ஸ்டைல் பொங்கல் குழம்பு சூப்பராக செஞ்சுருக்கோம்.
நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிராமத்து ஸ்டைல் பொங்கல் குழம்பு செஞ்சுருக்கேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.